வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பகுதியானது நமக்கு ரொம்ப ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய, அதே சமயம் பலருக்கும் தெரியாத ஒரு இடத்துக்கு தாங்க பயணம் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துக்கு நம்ம பயணம் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்மியான செலவில் போகலாங்க. ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி எந்தவித கூட்டமும் இல்லாமல் நம்ம வட தமிழ்நாட்டில், அதுவும் இந்த கோடை காலத்தில் இவ்வளோ இதமான ஒரு சூழ்நிலையை நம்மளால் அனுபவிக்க முடியும் அப்படின்னா உங்களால் நம்பவே முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு இடம் தாங்க இந்த இடம். இது எங்கே இருக்குது, இது என்ன பகுதி, எல்லாத்தையும் வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். நான் உங்கள் நவீன், வாங்க என் கூட சேர்ந்து பயணிக்கலாம். வணக்கம், நான் உங்கள் நவீன். இன்றைக்கி நம்மளோட காணொலியானது ரொம்பவே வித்தியாசமான ஒரு காணொலியாக இருக்குங்க. நம்ம இன்றைக்கி இந்த பேருந்தில் தான் பயணம் பண்ண போகிறோங்க. சேராப்பட்டு அப்படின்ற பகுதியிலேருந்து கள்ளக்குறிச்சி வரைக்கும் நம்ம இன்றைக்கி பயணம் பண்ண போகிறோம். இந்த பேருந்துக்குள்ளே ஏறிட்டு நான் உங்களுக்கு என்ன அந்த வித்தியாசமானது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. சரியாக நம்மளோட பேருந்து 3:40க்கெலாம் சேராப்பட்டுலேருந்து எடுத்துட்டாங்க. வழக்கமாக நம்ம காணொலி பதிவு பண்ணுறது தரையிலேருந்து மலைக்கு தான் நம்ம பயணம் பண்ணுவோம். ஆனால் இந்த முறை நம்ம ஒரு மலை பிரதேசத்திலிருந்து கீழே தரைப்பகுதிக்கு பயணம் பண்ண போகிறோங்க. இந்த சேராப்பட்டு அப்படின்ற பகுதியை பெரும்பாலும் இந்த கள்ளக்குறிச்சி சேர்ந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும். பிற மக்களுக்கு இந்த இடத்த பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைங்க. இது ஒரு கல்வராயன் மலையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஆனால் இந்த சேராப்பட்டுலேருந்து இப்போ நம்ம பயணம் பண்ணி கள்ளக்குறிச்சி போகக்கூடிய இந்த சாலையானது ரொம்பவே ஆபத்தான ஒரு சாலைங்க. நம்ம சேராப்பட்டுலேருந்து மூலக்காடு வரைக்கும் சரியாக 16 கிலோமீட்டருங்க. மலையில் தான் பயணம் பண்ணி கீழே இறங்குவோம். இந்த மலையில் பயணம் பண்ணக்கூடிய இந்த சாலையானது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக வளைவுகளையும் ரொம்ப குறுகலான சாலையாகவும் தாங்க இருக்கும். நமக்கு சேராப்பட்டுலேருந்து கள்ளக்குறிச்சிக்கு சரியாக 45 ரூபா கட்டணமாக வசூல் பண்ணுறாங்க. இது எந்த வழியாக போகுது அப்படின்னா புதுப்பட்டு வழியாக சங்கராபுரம் போயிட்டு நமக்கு கள்ளக்குறிச்சி போய் அடையுதுங்க. மொத்தமாக 2 வழி இருக்குங்க. இந்த சங்கராபுரம் வழியாக கள்ளக்குறிச்சி போகிற வழி ஒன்று, இன்னொரு வழி பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியிலேருந்து கச்சிராம்பாளையம் வழியாக வெள்ளிமலை போய் வெள்ளிமலையிலேருந்து சேராப்பட்டு போகுதுங்க. அந்த வழியாக போகிறது இன்னுமே அழகாக இருக்குங்க. அடுத்த காணொலியாக நீங்கள் அந்த காணொலியை பார்ப்பீங்க. இந்த கல்வராயன் மலைப்பகுதின்றது கிழக்கு தொடர்ச்சி மலையில் வருதுங்க. இங்கேருந்து ஆரம்பித்து ஒரிசா வரைக்குமே இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை நீண்டுகிட்டு போகுங்க. இந்த பகுதி ரொம்ப 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 அழகாக இருக்குங்க. நிறைய பேருக்கு இந்த கல்வராயன் மலைப்பகுதியை சுற்றி பார்க்கறதுக்கு வர்றது கிடையாது. இந்த பகுதி எந்த விதமான தடைகளும் இல்லாமல் நம்ம எல்லாராலையும் இந்த பகுதியை சென்றடைய முடியுங்க. இதில் என்ன சிறப்பம் சொன்னால், எந்த நாளில் வந்தாலுமே இந்த பகுதி ரொம்பவே பசுமையாக காட்சியளிக்கும். ஏன்னா கோடையில் இந்த பகுதியில் அதிகமான மழைகள் பெய்யறதுனால இந்த பகுதி எப்போவுமே பசுமையாக இருக்குங்க. இப்போ நம்ம வரக்கூடிய சேராப்பட்டுலேருந்து இப்போ சங்கராபுரம் வழியாக கள்ளக்குறிச்சி போகக்கூடிய இந்த சாலை ரொம்ப குறுகலான ஒரு மாதிரியான, அதிகமாக இந்த பைக் ரைடர்ஸ்லாம் போகிறீங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த சாலை ஒரு வரப்பிரசாதங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு சாலைங்க இந்த சாலைன்றது.
நமக்கு செராப்பட்டுலேருந்து கள்ளக்குறிச்சிக்கு சரியாக வந்து 65 கிலோமீட்டர் வருங்க இந்த சங்கராபுரம் வழியாக போகிறது. அதே நம்ம கச்சலாம்பாளையம் வழியாக வெள்ளிமலை போய் போகிறது வந்து 75லேருந்து 80 கிலோமீட்டர் வருங்க. அது முழுக்க முழுக்க மலையவே நம்ம சுற்றி பார்க்கலாங்க. அந்த காணொலியை வந்துட்டு இன்னும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. அந்த கிராமங்களெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இந்த சாலை ஒரு சாகசம் பண்ணணும், ரொம்ப சாகசமான சாலையில் பயணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சாலை ஒரு வரப்பிரசாதம். இந்த காணொலியை பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், எந்த நேரத்துலையும் வந்துட்டு ஹார்ன் அடிச்சுக்கிட்டே தான் வந்து பேருந்தை இயக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா எந்த வளைவுலையுமே யார் வராங்க அப்படின்றது சுத்தமாக தெரியாதுங்க. அவ்வளோ ஒரு மாதிரியான சாகசமான ஒரு சாலை தான் இது. அதனால் ரொம்ப 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 கவனமாக இந்த சாலையில் வந்து பயணம் பண்ணணுங்க. நம்ம எதிர் திசையில் வரவங்க யார் எந்த வாகனம் வருது அப்படின்றது உங்களுக்கு துளியும் தெரியாது. நீங்கள் ஹாரன் அடிச்சுட்டு பயணம் பண்ணால் மட்டும்தான் இந்த சாலையில் நீங்கள் பயணமே பண்ண முடியும். இந்த சாலையானது ஒரு வாகனம் போகிறதுக்கான சாலை அளவு தாங்க இருக்கும். இன்னொரு வாகனம் வந்தது அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து தான் வழி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் வழிக்காக வந்து இப்போ நம்ம வாகனத்தை வந்து பின்னாடி எடுத்துகிட்டு இருக்காங்க பேருந்தை. நமக்கு எதிர் திசையில் வந்துட்டு செராம்பட்டை நோக்கி வந்து ஒரு பேருந்து வந்துட்டுருக்குங்க. அதனால் வந்துட்டு கொஞ்சம் கவனமாக போங்க, வேகமாக இந்த சாலையில் போகாதீங்க. ஏன்னா ஒரு வாகனம் அளவுக்கு தான் இந்த சாலையே இருக்குன்றப்போ எதிர் திசையில் வர வாகனத்துக்கு நம்மளால் வழி கொடுக்க முடியாது. அதனால் ரொம்ப ரொம்ப பொறுமையாக போங்க. இந்த இடத்துல வந்து மழையை குடஞ்சி வந்துட்டு சாலை வந்து அமைச்சிருக்காங்கங்க. நம்ம செராம்பட்டுலேருந்து இப்போ மூலக்காடு அப்படின்ற பகுதி வந்து 16 கிலோமீட்டரை வந்துட்டு ரொம்ப செங்குத்தாக இப்போ இறங்கியிருக்கோங்க. அவ்வளோ பெரிய மலையை வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து 1000லேருந்து 1500 அடி உயரம் உள்ள ஒரு மலையை வெறும் 16 கிலோமீட்டரில் இந்த சாலை வந்து கீழே இறங்கியிருக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு ரொம்ப தாழ்வான சாலை அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதனால் உங்களுக்கு சாலையில் நீங்கள் பயணம் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியாது. ஆனால் சாலை ரொம்ப 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 தாழ்வான சாலைங்க இது. கருமேகங்கள் சூழ்ந்து இந்த பகுதியை இன்னுமே ரொம்ப அழகாக்கிட்டு, இந்த பகுதியில் அதிகமாக வந்துட்டு பயிர்ச்சல் பண்ணக்கூடிய பயிர்கள்னு பார்த்தீங்கன்னா சோளம், அதுக்கப்புறம் வந்துட்டு மரவள்ளிக்கிழங்கு, நெல், வாழை, தென்னை, இது போல் பயிர்கள் தான் வந்து அதிகமாக வந்து பயிர் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பயிர்கள் வந்துட்டு பயிர் பண்ணிகிட்ருக்காங்கங்க. இந்த பகுதி அழகாக இருக்குங்க. ஏன்னா இந்த மலை அடிவாரத்துக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இங்கேருந்து பார்க்குறப்ப ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நம்ம சோதனை சாவடியை வந்துட்டு கடந்துகிட்ருக்கோங்க, மூலக்காடு சோதனை சாவடியை.
நீங்கள் இந்த பகுதியை சுற்றி பார்க்குறதுக்கு உங்களுக்கு அடிக்கடி வந்து பேருந்து சேவை வந்துட்டு இருக்குங்க. கள்ளக்குறிச்சியிலேருந்து வெள்ளிமலை வழியாகவும் சங்கராபுரம் வழியாகவும் அடிக்கடி பேருந்து வசதிகள்ன்றது இருக்குது. அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் வந்து இந்த பகுதியை வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு போகலாங்க. இயற்கையை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த பகுதிக்கு நீங்கள் கண்டிப்பாக வரலாம். இந்த கல்வராயன் மலைன்றது மிகப்பெரிய மலைத்தொடருங்க. இந்த ஒட்டுமொத்த கல்வராயன் மலைகளையுமே நீங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 3லேருந்து 4 நாள் ஆகுங்க. பல மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரு பெரிய மலைத்தொடராக இருக்குது. சேலம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், திருவண்ணாமலைன்னு 4 மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரு மலைத்தொடர் தாங்க இந்த கல்வராயன் மலைத்தொடர். நம்ம இப்போ புதுப்பட்டு அப்படின்ற ஒரு பகுதியை வந்து அடைஞ்சிட்டோங்க. இதுக்கு அடுத்தது வந்து புதூர் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குங்க. அந்த புதூர் பகுதின்றது திருவண்ணாமலையிலேருந்து கள்ளக்குறிச்சி போகக்கூடிய சாலையில் வந்துட்டு இணையுங்க. இங்கே சோளம் எல்லாமே அறுவடை பண்ணி மாதிரி சாலை ஓரங்களில் வந்துட்டு காய வச்சிட்ருக்காங்க. மழை வருது அப்படின்றதுனால தார்பாயெல்லாம் போட்டு மூடிட்டுருக்காங்க. இப்போ நம்ம புதூர் அப்படின்ற சாலையை வந்து அடைஞ்சிட்டோங்க. இந்த சாலைன்றது திருவண்ணாமலையிலேருந்து கள்ளக்குறிச்சி போகக்கூடிய சாலைங்க இது. இங்கே நிறைய சாலை பணிகள் எல்லாமே நடந்துகிட்ருக்குங்க. சாலை வந்து அகலப்படுத்திகிட்டு இருக்காங்க. அதனால் சில பகுதிகள் வந்துட்டு குறுகலான சாலையாகவும் சில பகுதிகள் வந்துட்டு அகலமான சாலையாகவும் இருக்குங்க. நம்ம இப்போ சங்கராபுரம் அப்படின்ற பகுதியை வந்து அடைஞ்சிட்டோங்க. ரொம்ப கடுமையான போக்குவரத்து நெரிசலுங்க. நம்ம வாகனம் ரொம்ப நேரமாக நின்றதுனால இப்போ வந்துட்டு பேருந்து நிலையம் போகாமல் வெளியிலே இறக்கி விட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. சங்கராபுரத்தில் இருந்து யாராவது காணொலி பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், இந்த மாதிரி தான் வந்து கடுமையான போக்குவரத்து நெரிசல் இருக்குமா அப்படின்னு. நம்ம இப்போ கள்ளக்குறிச்சி நகரத்துக்குள்ளே வந்துட்டோங்க. மணி சரியாக வந்துட்டு 5:40 ஆகுதுங்க. கருமேகங்கள் சூழ்ந்து மழைக்காக வந்து காத்துட்ருக்கு. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருவண்ணாமலை வண்டி வந்துட்டுருக்குங்க. இந்த காணொலியை நான் இதோட நிறைவு செய்கிறேங்க. வேறு ஒரு காணொலியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் நவீன். என் காணொலி பிடிச்சிது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அடுத்த காணொலி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே சூப்பரான காணொலி வருதுங்க.